வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஒரு நீட் கொஸ்டின். மெட்டாலிக் ரேடியே ஆஃப் சம் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. விச் ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ் வில் ஹாவ் ஹையஸ்ட் டென்சிட்டி? ஃபஸ்ட் ஒன்று வந்து இரும்பு வந்து 126 பிகோமீட்டர், கோபால்ட்டுக்கு 125 பிகோமீட்டர், நிக்கலுக்கு 125 பிகோமீட்டர், காப்பருக்கு 128 பிகோமீட்டர். இந்த மாதிரி மெட்டாலிக் ரேடியே கொடுத்துருக்காங்க. இப்போ யாருக்கு டென்சிட்டி அதிகம்? இரும்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் நிக்கலா, தேர்ட் ஆப்ஷன் கோபால்ட்டா, லாஸ்ட் ஆப்ஷன் காப்பரா? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் காப்பர், டி. இப்போ டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது எப்படி சொல்லலாம்னா இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வேல்யூம். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேல்யூம். நாம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போக போக என்ன ஆகும்னா மாஸ் இன்க்ரீசஸ் ஆகும், வேல்யூம் வந்து டிக்ரீசஸ் ஆகும். மாஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும், வேல்யூம் வந்து டிக்ரீசஸ் ஆகும். ஸோ மாஸ் இன்க்ரீசஸ் ஆகிறதால அயன், கோபால், நிக்கல், காப்பர், அப்படி காப்பருக்கு உங்களுக்கு டென்சிட்டி என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் இரும்புக்கு பார்த்தீங்கன்னா 7.87, 7.87. அடுத்தது கோபால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8.90 அதோட டென்சிட்டி. நிக்கலுக்கு 8.91, காப்பருக்கு தான் அதிகம் 8.95. இப்போ அந்த 3D சீரீஸே பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியத்துக்கு 3.0, டைட்டானியத்துக்கு 4.5, வெனேடியத்துக்கு 6.11, குரோமியத்துக்கு 7.2, மேங்கனீஸுக்கு 7.44, இரும்புக்கு பார்த்தீங்கன்னா 7.87, கோபால்ட்டுக்கு 8.90, நிக்கலுக்கு 8.91. ஸோ அதிகமான டென்சிட்டி இருக்கக்கூடிய 3D டிரான்சிஷன் எலிமெண்ட் எது அப்படின்னா காப்பர். இட் இஸ் 8.95. சரிங்களா? ஸோ இதே ஜிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் குறையும், 7.13 குறையும். சரிங்களா? சரி, அப்போ நம்ம ஆப்ஷன்ஸில் மெட்டாலிக் ரேடியே ஆஃப் சம் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ, விச் ஆஃப் திஸ் எலிமெண்ட்ஸ் வில் ஹாவ் ஹையஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் ஆப்ஷன் காப்பர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா?